நம்ம டே டு டே லைஃப்ல எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், சின்ன ஹோட்டல்ல இருந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும் எல்லா இடங்களிலுமே யூஸ் பண்ணணும். இன்னைக்கு ஜெனரேட்டரை பத்தி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 100 days 100 இன்ட்ரெஸ்டிங் இன்வென்ஷன் டே 11 இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்வென்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்க. ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சது ஒன்று மைக்கேல் ஃபாரடே. இவர் 1791 இருந்து 1867 முடியும் வந்திருக்காரு. எல்லா ஜெனரேட்டர்ஸ்லையுமே மேக்னட்டும் காப்பர் காயில்ஸ் தான் இருக்கும். அதில் நடக்கிற ரியாக்ஷனால தான் நமக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைக்குது. ஜெனரேட்டர்ஸை பல மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. டேம்ல வாட்டரை ரிலீஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் ஃபோர்ஸால ஜெனரேட்டரை சுத்த வைப்பாங்க. அதுல இருந்து நமக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைக்கும். காற்றை வச்சுமே நம்மளால எலக்ட்ரிக் எனர்ஜியை உருவாக்க முடியும். நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, பழைய சைக்கிள்ல பேக் வீல்ல ஒரு சின்ன டைனமோ இருக்கும். இது எல்லாமே சேம் மெத்தட் தான். எல்லா ஜெனரேட்டர்ஸ்லுமே மேக்னட்டும் காப்பர் காயில்ஸ் தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில நடக்கிற ரியாக்ஷன்ல தான் நமக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. இன்னைக்குமே பல ஹாஸ்பிட்டல்ல, ஆபரேஷன் தியேட்டர்ஸ்ல பல உயிர்களை ஜெனரேட்டர் காப்பாத்திட்டு தான் இருக்கு.